பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்தியாவோட பாரம்பரிய சத்தீஸ்கர் மாநிலத்தோட பாரம்பரிய உணவான ராஜ்கிரா லட்டை எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். இந்த ராஜ்கிராங்கிறது ரொம்ப பேருக்கு என்னன்னே தெரியாது. இது வேற ஒன்றும் இல்லைங்க. இது நம்ம ஊர் முளக்கீரை, நம்ம ஊர்ல முளக்கீரைன்னு சொல்லுவோம், அதோட விதை தான். இது அமராந்த் ஃபேமிலி கீரை வகையை சேர்ந்தது. இதோட சில கீரைகள் இலை பச்சையா இருக்கும், சிலது சிவப்பா இருக்கும். இதை நிறைய பேர் ஆர்னமெண்டல் பிளான்ட்டாவும் வளர்க்குறாங்க, சிலர் சமையலுக்காகவும் வளர்க்குறாங்க. நான் இந்த கார்த்திகைக்கு இந்த ராஜ்கிராவை யூஸ் பண்ணி ஒரு புதுவிதமா லட்டு செய்யலாமே அப்படின்னு இப்ப செஞ்சு காமிக்க போறேன். இதை வடக்குல இது ரொம்ப ஃபேமஸ். ஆனா இதை யாரும் நம்ம இந்தியால இன்னும் நிறைய விளைவிக்கல, அதனால இது நிறைய கிடைக்கல, கொஞ்சம் விலை அதிகம் இது. ஆனா இதுல இருக்கிற சத்துக்களை எல்லாம் பார்த்தோம்னா இந்த விலை அதிகங்கிறது ரொம்ப குறைவு. நம்ம எவ்வளவு வேணாலும் இதை காசு கொடுத்து வாங்கி இதை சாப்பிடலாம். இது பெரு, மெக்சிகோ, குளூட்டமாலா அந்த மாதிரி மேல் நாடுகள்ல நிறைய விளைவிக்கிறாங்க. ஆனா இந்தியால சத்தீஸ்கர் ஒண்ணுல தான், அதுவும் அவங்க ட்ரைபல்ஸ் தான் இந்த கீரையை விளைவிச்சு இதை எடுக்கிறாங்க. இது சிவப்பு கீரை, அமராந்தில் சிவப்பு பூக்கள் பூக்கும், அதுல தான் இந்த விதைகள் நிறைய கிடைக்கும். இப்ப இதுல எப்படி லட்டு செய்யலாங்கிறத பாக்குறேன். நடுவுல உங்களுக்கு இதோடைய பலன்களை எல்லாம் நான் சொல்றேன். இந்த ராஜ்கிராவை கொஞ்சமா நம்ம அரிசிலாம் பொரிப்போம் இல்லையா, அந்த மாதிரி இதை போடணும். இது போட்டு அப்படி கிண்டினோம்னா அது அப்படியே வெள்ளையா பூ மாதிரி பொரியும். இதை நல்ல வானலியை சூடா இருக்கணும், அப்பதான் நல்லா பொரியும். கொஞ்சமா போட்டீங்கன்னா எல்லாமே நல்லா பொரிஞ்சிரும். இத அப்ப ரொம்ப வெடிக்குதுன்னா ஒரு மூடி கூட போட்டு கொஞ்சம் மூடிக்கலாம். இப்ப பாருங்க எல்லாமே பொரிஞ்சிருச்சு. இதே மாதிரி எல்லா பொரியையும் எல்லா விதைகளையும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கணும். இப்ப அந்த பொரியெல்லாம் நல்ல எல்லா பொரியையும் பொரிச்சாச்சு. இத இந்த மாதிரி ஒரு நம்ம சின்ன கண்ணுள்ள வடிகட்டி இருக்கு இல்லையா, அதுல போட்டு இப்படி பண்ணினோம்னா இதுல பொரிஞ்சதெல்லாம் மேல நின்னுடும், பொரியாத விதைகள் எல்லாம் கீழே விழுந்துரும். முன்னாடி காலத்துல எல்லாம் பெரியவங்களுக்கு சொலகுல போட்டு புடைச்சு எடுத்துருவாங்க, அப்ப இந்த பொரியெல்லாம் மேல வந்துரும். இப்ப நமக்கெல்லாம் யாருக்குமே அந்த சொலகே யாருக்கு நிறைய பேருக்கு தெரியாது. அதனால இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா பாருங்க, இப்ப மேல இந்த பொரியா மேல நிக்குது. இந்த மாதிரி பொரிச்சதெல்லாம் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி ஒரு பவுல்ல போட்டு வச்சுக்கணும். இப்ப பொரியாததெல்லாம் இந்த பிளேட்ல கீழே அப்படியே இருக்கும். இதை வேஸ்ட் பண்ண வேணாங்க, ஏதாவது அரைச்சு சப்பாத்தி செஞ்சா அந்த மாவோட சேர்த்து கலந்துக்கலாம். இப்ப ராஜ்கிரா எல்லாம் பொரிச்சு அதுல உள்ள பொரியாத விதைகள் எல்லாம் தனியா எடுத்து, பொரிய மாத்திரம் தனியா எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்ப இதுக்கு வெள்ளைப்பாக்கு பண்ணணும். இதுக்கு எவ்வளோ ராஜ்கிரா விதை எடுக்கிறோமோ அதே அளவு வெல்லம் சேர்த்தா போதும். அதை ஒரு பாத்திரத்துல போட்டு அதுக்கு நிறைய தண்ணி வேணா, அது கரையிற அளவுக்கு கொஞ்சம் ஊத்துனா போதும். போட்டு அது நல்லா கரைஞ்சு உருட்டுற பதம் வரணும். நம்ம கடலை முட்டாய், கடலை உருண்டை, பொரி உருண்டைக்கெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். அதை தண்ணியில போட்டு அந்த பாகை எடுத்து உருட்டி பார்த்தா உருட்ட வரணும். இப்ப வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. வெள்ளத்துல எப்பவுமே கல் மண்ணெல்லாம் நிறைய இருக்கும்,
அதனால எப்போ வெல்லம் யூஸ் பண்ணாலும் கரைச்சிட்டு வடிகட்டிக்கங்க. இப்போ வெல்லம் கரைஞ்சிருச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்து இந்த மாதிரி ஒரு வடிகட்டி எடுத்து இப்போ கரைச்ச வெல்லத்தை எல்லாம் இதில் வடிகட்டி வடிகட்டிட்டு இப்போ இதை திருப்பியும் அந்த உருட்டு பதம்னு சொல்லுவோம் இல்லையா, அது வர்ற வரையும் பாக மாத்திரம் கொஞ்சம் பார்த்துக்கங்க. ரெடியா ஒரு கிண்ணத்துல தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் விட்டு பார்த்து அது உருட்ட வந்ததுன்னா சுவிட்சை அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போ இதில் கொஞ்சம் விடுறேன். இப்போ இது வந்து கரைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க, ஃபுல்லும் அப்படியே இருக்கு. இதை எடுத்து பார்த்தா அப்படியே உருட்ட வரணும். இந்த மாதிரி உருட்ட வந்ததுன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போ பொரிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, இந்த ராஜ்கிரா விதையும் போடணும். உலர்ந்த திராட்சை, முந்திரி இதெல்லாம் போட்டுக்கணும். ஏலக்காய் பொடியும் வேணும்னா கொஞ்சம் சுக்கு பொடி கூட போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் வெது வெதுப்பா ஆறின உடனே உருண்டை பிடிக்க வேண்டியதுதான். எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டிட்டு கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு இருக்கிறச்ச உருண்டை பிடிக்கணும். இந்த மாதிரி தண்ணி தடவிட்டு இதை எடுத்துட்டு இப்படி நல்லா டைட்டா பிடிச்சேன்னா ராஜ்கிரா லட்டு ரெடி. தண்ணி தொடணும்னு கூட அவசியம் இல்லை. தண்ணி தொடாமையே உருட்ட வந்துடும். நல்லா உருட்ட வரலைங்கிற பட்சத்தில் வேணா தண்ணி தொட்டுக்கலாம். கடைசியில் இந்த மாதிரி இதில் ஒட்டிருச்சு வேஸ்டாக போயிடும்னு நினைக்க வேணாம். அடுப்பை கொஞ்ச நேரம் ஆன் பண்ணால் அதுவும் இலகி வந்துடும். அதையும் சேர்த்து இந்த மாதிரி உருண்டையாக உருட்டிடலாம். இந்த ராஜ்கீரா விதை வந்து நம்ம முன்னோர்கள்லாம் அந்த காலத்திலேயே பெண்கள் எல்லாம் பெரிய பொண்ணான உடனேயே இந்த விதைய வந்து பாலில் போட்டு கொடுப்பாங்க. அப்ப வந்து நமக்கு அது என்ன ஏது எதுவுமே தெரியாது. அது வந்து நம்ம போன்ஸ்க்கு எலும்புகளுக்கு வந்து ரொம்ப நல்லதான். இதுல கால்சியம் சத்து அதிகமா உள்ளதுனால இது வந்து எலும்புகளை வந்து நல்லா பலப்படுத்துமா. இது வந்து ஆஸ்டியோபோரோசிஸ்க்கு ரொம்ப நல்லதான். இத வந்து விட்டமின் ஏ அதிகமா இருக்கிறதுனால கண் பார்வைக்கும் இது வந்து ரொம்ப நல்லதான். இப்ப பாருங்க கடைசியில ஒட்டிட்டு இருக்கு இல்லையா. இப்ப அடுப்பை நான் ஆன் பண்றேன். ஆன் பண்ணிட்டு அப்படியே பண்ணோம்னா இது எல்லாமே வந்துடும். பாருங்க எதுவுமே வேஸ்ட் ஆகாது. இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதுல இருக்கிறதெல்லாம் எடுத்து உருண்டையா உருட்ட வேண்டியதுதான். இந்த ராஜ்கீரால விட்டமின் ஏ அதிகமா உள்ளதுனால இது கண் பார்வைகளுக்கு அவ்வளோ நல்லதான். இதை ரெகுலரா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வர்ற பவரை கூட இது வந்து குறைச்சிடுமா. கேட்ராக்ட் வருது இல்லையா, அதை கூட இது வராம தடுத்துருமா. அதனால இதை வந்து நம்ம ரெகுலரா எடுத்துக்கணும். நார்த் சைட்ல எல்லாம் வந்து இதை நிறைய யூஸ் பண்றாங்க. இவ்வளவும் தெரிஞ்ச பிறகு இனிமேலாவது நம்ம இந்த கீரை விதையை யூஸ் பண்ணி இதோடைய நன்மைகளை எல்லாம் நம்ம பெறணும். இது வந்து விலை அதிகம் தாங்க. இது வந்து ஆர்கானிக் ஸ்டோர்ல எல்லாம் கிடைக்குது.
மற்றபடி மற்ற கடைகளில் கிடைக்கல, ஆர்கானிக் ஸ்டோர்ல நிச்சயமா கிடைக்குது. விலை கொஞ்சம் அதிகம் இருந்தாலும் இதோட நன்மைகளை பார்க்கறச்ச இதுக்கு விலை கொடுக்கறதுல தப்பே கிடையாது. இதை லட்டு தான் செஞ்சு சாப்பிடணும்னு இல்லை, இதை மாவாக்கி பூரி, சப்பாத்தி, பரோட்டா அந்த மாதிரி நம்ம வேணுங்கிறத செஞ்சுக்கலாம். இதை நிறைய பேர் பாயசமா இதை வறுத்து நம்ம இதுல வேஸ்டா இருக்கு இல்லையா அந்த விதைகள், அதை கூட அரைச்சு பாயசமா கூட செஞ்சு வெல்லம் போட்டு சாப்பிடலாம். இப்ப ராஜ்கிரா லட்டு செஞ்சு முடிச்சிட்டோம். இந்த ராஜ்கிரா லட்டை நார்த் இந்தியாவில் ராஜ்கிராவை ராம்தானான்னு சொல்லுவாங்க. ராம்தானான்னா காட்ஸ் கிரெயின். இது நம்ம பயன்படுத்துகிற முளைக்கீரையோட விதை தாங்க. ஆனால் இது என்னென்னா சிவப்பாக இருக்கும். இதோட பூக்கள் சிவப்பு கலரில் இருக்கும். இதில் நிறைய விதைகள் கிடைக்கும். நம்ம ஊரில் இருக்க இந்த முளைக்கீரையில் இவ்வளோ விதைகள் கிடைக்கிறது இல்லை. இந்த ராஜ்கிரா வெரைட்டியில் நிறைய விதைகள் கிடைக்குது. இது 40 வயசுக்கு மேலே பெண்களுக்கு வர்ற ஆஸ்ட்ரியோபோரோசிஸ் எல்லாம் இது நல்லா தடுக்குது. கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால இது அந்த போன்ஸுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது. இது கொலஸ்ட்ராலை நல்லா, இதில் இருக்கிற டயட்ரி ஃபைபர் கொலஸ்ட்ராலை நல்லா கண்ட்ரோல் பண்ணுது. அதனால கொலஸ்ட்ரால் அதிகமாக உள்ளவங்க இதை ரெகுலராக எடுத்துக்கிட்டா கொலஸ்ட்ராலை நம்ம குறைச்சிக்கலாம். அப்புறம் டயபெட்டிக்குக்கும் இது ரொம்ப நல்லது. ஹைப்பர் கிளைசீமியாவையும் இது குறைக்கிறதுனால இதையும் டயபெட்டிக் உள்ளவங்களும் இதை நிறைய எடுத்துக்கலாம். இவ்வளோ நன்மைகள் உள்ள ராஜ்கிராவை இனி தவறாம நம்ம உணவுல நிச்சயமா இதையும் வாரத்துல ஒரு நாள் சேர்த்துக்கணுங்கிறத நம்ம எடுத்துக்கணும். இவ்வளோ நல்லது செய்யற ராஜ்கிராவை இந்த கார்த்திகைக்கு லட்டா செய்யுங்க. இந்த ராஜ்கிராவோட வெல்லம் சேர்றதுனால இந்த வெல்லத்துல அயன் நிறைய இருக்கு. கால்சியம், அயன் எல்லாம் இருக்கிறதுனால இந்த லட்டு குழந்தைங்களுக்கு ரொம்ப எனர்ஜி தரக்கூடியது. இது மாதிரி புதுவிதமான ரெசிபிக்கள்லாம் நிறைய இருக்கு. மீண்டும் வேற பல புதிய ரெசிபிக்களோட வேற ப்ரோக்ராம்ல பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.